மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதனகெல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவாறே. எந்த ஒன்று பிரம்மனாய் இருக்கின்றதோ, எந்த ஒன்று விஷ்ணுவாய் வியாபித்திருக்கின்றதோ, எந்த ஒன்று மிருத்யுவாய் இருக்கின்றதோ, எந்த ஒன்று குமரக்கடவுளாய் விளங்குகின்றதோ, எந்த ஒன்று காலாக்னி ருத்ரனாய் தகிக்கின்றதோ, எந்த ஒன்று தேவேந்திரனாய் ஆளுகின்றதோ, எந்த ஒன்று மகேஸ்வரனாய் சதாசிவமாய் இருந்து அனைத்தையும் இயக்குகின்றதோ, அந்த ஒன்றேயான பரம்பொருள் உன்னுள் இருக்கின்றது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய கருவி கரணங்களையும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களையும் அடக்கி கடந்து உள்ளே சென்றால் அவ்வொன்றேயான பரம்பொருளை காணலாம். கண்டதும் அவ்வொன்றேயான பரம்பொருள் தன்னில் இருப்பதை உணர்ந்து தன்னையும் அறியலாம். அக்கடவுளுக்கு வாய்மையாம் சத்தியமும் தர்மமாம் அரணும் என்றுமே காவலாய் விளங்குகின்றன. கால பைரவம், கால பைரவம்.